ஆக்சுவலாக தெர்மல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் யூனிட்டான தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு தெரியணும். ப்ராசஸ் ஓகே, 1லேருந்து 2 என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதுக்கான ரிலேஷன் தெரியணும். ஓகே, இப்போ 2லேருந்து 3 என்ன ப்ராசஸ் நடக்குது, அதுக்கான ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேஷன் தெரியணும். 3லேருந்து 4க்கான ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இதில் டீசல் சைக்கிளில் வந்து இது 1 to 2, 2 to 3, 3 to 4 முடிஞ்சிடும். ஓகே, ஓட்டோ சைக்கிள்லேயும் டீசல் சைக்கிள்லையும். ஓகே, இந்த டூயல் சைக்கிளில் மட்டும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 ப்ராசஸ் வந்து வரும். ஓகே, அடுத்து பிரைட்டான் சைக்கிள் அப்படிங்கிறது அது ஒரு 4 ஸ்டெப்போட என்ன பண்ணிடும் முடிஞ்சிடும். ஓகே, அந்த 4 சைக்கிளையும் தெளிவாக அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதை நம்ம படிக்கணும், எந்த இடத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டூயல் சைக்கிள், பிரைட்டான் சைக்கிள், இந்த 4 சைக்கிள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த கார்னட் சைக்கிளையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது எஃபிஷியன்சினாலே நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்புட் பை என்னது இன்புட். அவுட்புட் அப்படிங்கிறது ஒர்க் டன்னு வெளியில் கிடச்சிருக்குது. ஹீட் சப்ளைங்கிறது நான் சப்ளை பண்ணியிருக்கிறது. ஒர்க் டன் என்னது, சப்ளை எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதான் என்னது ஒர்க்கு. இப்போ 10 கிலோ ஜூல் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது 5 கிலோ ஜூல் அப்படின்னா அப்போ 5 தான் என்னது ஒர்க் டன்னு, பை என்னது 10 சப்ளை பண்ணியிருக்கேன். ஹீட் சப்ளை QSன்னு எடுத்துக்கிறேன், ஹீட் ரிஜெக்ஷன் QR எடுத்துக்கிறேன், ஹீட் சப்ளை QSன்னு எடுத்துக்கிறேன். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா 720 பிக்சலில் வந்து வச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எப்படி காட்டணுங்கிறதுக்கு தான் நான் 100 மொபைல்லேருந்து என்ன பண்ணுறேன் காட்டுறேன். ஓகே, இது டிவைட் பை இது, இப்போ QS பை QS, இது டிவைட் பை இது QR பை QS, இது டிவைட் பை இது என்ன 1 ஆயிரும், QR QS. ஓகே, அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை என்னது ஸ்வெப்ட் வால்யூம், இது ஸ்வெப்ட் SWEPT. ஓகே, ஒர்க் டன் என்ன WDன்னு போட்டுக்கலாம், ஸ்வெப்ட் வால்யூமே VSன்னு போட்டுக்கலாம். ஒர்க் டன் என்னது சப்ளை மைனஸ் ரிஜெக்ஷன், ஸ்வெப்ட் வால்யூமே VSனால என்னது ஹீட் சப்ளை என்னது QS தான். ஓகே, அடுத்து பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒர்க் டன் என்னது மாஸ் ஃப்ளோ ரேட்டை M_F. ஓகே, WF. ஓகே, இப்போ ஓட்டோ சைக்கிளில் ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கான கிராஃபு, இது டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்கான கிராஃப். ஓகே, எஸ்னா என்னது என்ட்ரோபி. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் இது சைக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் மெதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே 0 இருக்குது, கிராஃப் மாதிரியே நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். இது 0 இருக்குது, இது 1 இருக்குது, இது 2 இருக்குது, இது 3 இருக்குது, இது 4 இருக்குது. அதுமாதிரி இங்கே 1 2 3 4 கொஸ்டின்லேருந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே இருந்து இங்கே போகுது. ஓகே, இது ப்ரெஷரு, இது என்னது வால்யூம். அப்போ இதுதான் அதிகமான வால்யூம். அப்போ V4 இருந்து எதுக்கு குறையுது, V1க்கு குறையுதுன்னு வச்சுக்கிடுமே வால்யூமு. V4 வந்து என்ன வால்யூமு, அதிகமான வால்யூமு, V1 கம்மியான வால்யூம். அப்போது ப்ரெஷர் குறையுது. அப்போனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். சரி, ப்ரெஷர் குறைஞ்சா கம்ப்ரெஷன் சொல்கிறீங்க. ரெண்டாவது எப்படி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரி வால்யூம் இந்த இடத்துல இருந்து V4ங்கிறது பெரிய வால்யூமு, அதுலேருந்து என்னதான் மாறுது, இதாக மாறுது. ஓகே, இப்போ வால்யூம் என்ன ஆகுது, குறையுது. ஆனால் V4 தான் அதிகம், ஏன்னா இந்த வேல்யூ தான் அதிகம், V1 என்னது கம்மி. ஓகே, வால்யூம் கம்மியாகுது, கம்மியாகுது இந்த ப்ராசஸில். அப்போ அது என்ன ப்ராசஸ், கம்ப்ரெஷன் ப்ராசஸ். சரி, கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து நான் எப்படி வரைகிறேன்னு வச்சுக்கணுமே, இது ப்ரெஷர் 1. இப்போ இந்த லைன்லேருந்து கீழேருந்து என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. ஏன்னா அது இப்போ நம்ம Y ஆக்சிஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு X ஆக்சிஸை பேஸ் பண்ணி சொன்னால் இப்போ Y ஆக்சிஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரெஷர் என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே போயிடுச்சு. அப்போது P2க்கு என்ன ஆயிடுச்சு, போயிட்டு. அப்போ ப்ரெஷர் என்ன ஆயிருக்கு, P1 இருந்து, அதாவது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சோன்னா P1 என்னது P2க்கு போயிட்டு. இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னது கம்ப்ரெஷன் ப்ராசஸ். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். அந்த லைனில் இப்போ X ஆக்சிஸில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் மாறாது. இது என்ன ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ். அடுத்து 3லேருந்து 4 இந்த இடத்துல என்ன ஆகுது, ப்ரெஷர் 4லேருந்து என்ன ஆகுது, ப்ரெஷர் கம்மியாகி ப்ரெஷர் 2க்கோ என்னமோ வந்து வருது. ஓகே, இது 1 to 2, இது 1 to 4. இது என்னது 4வது ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த இடத்துல வால்யூமோட வேல்யூ என்ன பண்ண போகிறதில்ல, மாறப்போகிறதில்ல. V4ம் V1ம் எப்படி ஈக்குவல். இந்த இடத்துல V2ம் V3யும் என்னது ஈக்குவல். ப்ரெஷர் 1, ப்ரெஷர் 2, ப்ரெஷர் 3. இப்போ கொஸ்டினில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இன்லெட்டு அவுட்லெட்டு கொடுக்காம மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். நம்மளால் என்ன பண்ணுவோம்னா 2 எடுப்போம், கிடையவே 3 தான் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் என்ன இருக்கும், ப்ரெஷரோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். கொஸ்டினில் இந்த அன்னோன் டேட்டாவை எடுக்கிறதுக்கு இதான் விஷயம். ஓகே, இப்போ லீஸ்ட் ப்ரெஷர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் P1. ஓகே, இன்டர்மீடியட் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க என்னது P2. ஓகே, P3 என்னது மேக்ஸிமம் ப்ரெஷர். நல்லா புரிஞ்சுக்கணும், P3 என்னது மேக்ஸிமம் ப்ரெஷர். அதுமாதிரி P4 என்னது தான், அது இதில் நேராக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. P2க்கும் P4க்கும் எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிருக்க கிராஃபை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே. இப்போது வால்யூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகே எக்ஸ் ஆக்சிஸ் மாறல. அப்போ V4ம் V1 என்னது வால்யூம் சேம். ஆனால் ப்ரெஷர் இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது கூடியிருக்கு. இப்படி ஒரு லைன் வரைஞ்சா இதோட பாயிண்ட் 1 இதோட பாயிண்ட் என்னது 2 2 ஓகே. அப்போது V1 to V1 என்னது ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன். இது என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம். இது என்னது ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷனாக ப்ரெஷர் குறையுது. இது என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த இடத்துல ஹீட்டை சப்ளை பண்ணுவேன் QS. இந்த இடத்துல ஹீட் என்னது ரிஜெக்ட் ஆகுது QR. ஓகே. இதுக்கு அப்படியே மிரர் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே என்ன சொன்னேன் ஐசோட்ரோபிக்னு சொன்னேன்னா ஐசோட்ரோபிக்னு என்னது என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட். ஐசோட்ரோபிக் என்ன சொன்னேன் கம்ப்ரெஷன் சொன்னா அப்போ அதை என்ன பண்ணுவோம் என்ட்ரோப்பியை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். TS எக்ஸ் ஆக்சிஸில் என்ட்ரோப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 2 இந்த லைன் என்னது என்ட்ரோப்பியோட லைன். இந்த லைன் என்ன ஆகுது மாறல. ஆனால் டெம்பரேச்சர் என்ன ஆகுது மாறுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது மாறுது. இங்கே 1 to 2 ப்ரெஷர் கூடுதா. PV is equal to நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது PV is equal to என்னது RT. அப்போ இங்கே என்ன கூடுது ப்ரெஷர் கூடுதா. ப்ரெஷர் கூடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்ன ஆகணும் கூடணும். ஏன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே. அப்போ 1 to 2 ப்ரெஷர் கூடுது. அப்போ 1 to 2 டெம்பரேச்சர் கூடும். ஃபஸ்ட் டெம்பரேச்சரோட வேல்யூ இப்போ ஒய் ஆக்சிஸை பார்க்குறேன் 1 இருக்குது. இங்கே என்னன்னு இருக்குது 2 இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் 1லேருந்து என்னது டெம்பரேச்சர் 2க்கு போகுது. ஓகே. அடுத்து என்ன சொன்னேன் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் சொன்னால் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஃபுல்லாக இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து வால்யூமை நான் போடலை. இந்த கிராஃபில் வால்யூம் இருக்குது. ஆனால் இந்த கிராஃபில் என்னது இல்லை வால்யூம் இல்லை. ஓகே. இது ப்ரெஷரையும் வால்யூமையும் ரிலேட் பண்ணுற கிராஃப். இது டெம்பரேச்சரையும் என்ட்ரோப்பையும் ரிலேட் பண்ணுற கிராஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 4 என்ன ப்ராசஸ் ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். அப்போ 3 to 4 எப்படி இருக்கணும் அந்த ஐசோட்ரோபிக் லைன் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஓகே. ஓகே. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதோட டெரிவேஷன் வந்து பார்க்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். V2ம் V3 எப்படி இருக்குது சேமாக இருக்குது. அடுத்து V4 V1 கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். ஆனால் இங்கே என்னது ஹீட் சப்ளை பண்ணுறேன். இங்கே என்னது ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது. இது ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. V4 V1 ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா சேம். இங்கேயும் என்னது V3யும் V2ம் சேமு. இங்கே 1ம் 2ம் சேமு. இங்கே என்னது 2ம் 3யும் 4ம் சேம். அது என்னது என்ட்ரோப்பி. ஓகே. இந்த 4 ப்ராசஸ் தெரியணும். ஓகே. கான்ஸ்டன்ட் ஐசோட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் 3 to 4 என்னது எக்ஸ்பேன்ஷன் தானே. அதில் 3 to 4 எப்படி இருக்கும் ஐசோட்ரோபிக்னு சொன்னால் இப்போ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த TS டயக்ராமில் இது எப்படி இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. புரிஞ்சுதா. அடுத்து என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம் 4 to 1 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். ஏன்னா இது ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது. இதில் V4 V1 நம்மள ஒரே வால்யூமில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அதுவும் மாறலை. ஓகே. அதில் ஹீட் ரிஜெக்ஷன் ஹீட் அடிஷன் இது அப்படியே நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டி இது பண்ணுறேன். ஏன்னா இதை PDF அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நான் சொல்லிடலாம். ஆனால் அது நல்லா இருக்காது. இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட்டை சப்ளை பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம். ஏன்னா இந்த இது என்னது ஸ்ட்ரைட் லைன் வால்யூமோட வேல்யூ மாறலை. V2 V3 எப்படி இருக்குது ஒரே பாயிண்டில் அமைஞ்சிருக்கு. ஓகே. அப்போ அதில் என்ன நடக்கு QS = MCV வந்து டெல்டா T சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T2ன்னு இருக்குது. அடுத்து என்னது T3ன்னு இருக்குது. அது எப்படி சொல்கிறீங்க இங்கே T2ன்னு இருக்குது ஒரு எக்ஸோட Tயோட வேல்யூ. இங்கே என்ன ஆகிட்டு டெம்பரேச்சர் கொடுத்து ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் 3T மைனஸ் T2. ஓகே. அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ப்ராசஸ் 4 to 1 என்னது தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான். ஆனால் அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னது 4 to 1. அப்போ T4 மைனஸ் என்னது T1. ஓகே. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க என்னது ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை. QS மைனஸ் QR பை என்னது QS. QSக்கு நமக்கு வேல்யூ தெரியும். QRக்கு நமக்கு வேல்யூ தெரியும். QSக்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஓகே. அடுத்து இது டிவைட் பை இது இப்போ 1 ஆயிருமா. அடுத்து இது டிவைட் பை இது அப்படியே வரும். அந்த MCV என்ன ஆயிரும் கேன்சல் ஆகும். 1 மைனஸ் T4 மைனஸ் T1 பை T3 மைனஸ் என்னது T2. ஓகே. இப்போ ஒவ்வொரு இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அந்த ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் தெரியணும். இப்போ கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னா இந்த கேப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப் இந்த இடத்துக்குன்னு கேப். ஓகே. அதான் என்னது கிளியரன்ஸ் வால்யூம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா V2ம் V3யும் சேம் தான். அப்போ V2 = என்னது V3 என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து ஸ்டோக் வால்யூம்னா இந்த மொத்தமான எவ்வளவு ஸ்டோக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது கவர் பண்ணுதுங்கிறது. ஓகே. அப்போ இது V1 இந்த வரைக்கும் போயிட்டு இது போகுது. அப்போ V1 மைனஸ் என்னது V2 இல்லைன்னா V4 மைனஸ் என்னது V3ன்னு எழுதிக்கலாம். V1 மைனஸ் V2ன்னு எழுதிக்கலாம். V1க்கு பதில் என்னது V4 V2க்கு பதில் என்னது V3. ஆர் கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படிங்கிறது இங்கேருந்து என்ன பண்ணுறேன் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஹையர் வால்யூம் இது V1 ஹையர் வால்யூம். இது என்ன வால்யூம் லோயர் வால்யூம். ஏன்னா இது 4ங்கிற பாயிண்ட் இது என்னது 2ங்கிற பாயிண்ட். இப்போ V1 பை என்னது V2 சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆக்சிஸ் கிராஃபில் எடுக்கிறதுக்கு. ஓகே. V1 பை V2. இப்போ ஒவ்வொரு இந்த டெம்பரேச்சர் ரிலேஷன் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 to 2 வந்து ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன். இப்போ T2 பை T1 இருந்தால் V1 பை V2 காமா மைனஸ் 1. T2 பை T1 இதுக்கு என்னென்னு போட்டுக்கலாம் Rன்னு போட்டுக்கலாம். இந்த T1 இது கூட பெருக்கலாயிரும். இப்போ இதுக்கு என்னென்னு வந்துடும் 6 பவர் காமா மைனஸ் 1. இந்த T1 இது கூட பெருக்கலாகி
T1 வந்துடும். அடுத்து T3 T4னா T3/T4 V4/V1 வந்துடும். ஓகே, இந்த T4 இது கூட பெருக்கலாச்சுன்னா V4 என்னது V3ன்னு வந்துடும். ஓகே, V4க்கு பதிலாக V1 போட்டுக்கலாம், V3க்கு பதிலாக V2 போட்டுக்கலாம் ஃப்ரம் த கிராஃபில் இருந்து. ஓகே, -1 இது அப்படியே பாக்ஸ் போய் V1/V2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், Rன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன்னா ஒரு டெரிவேஷனு இங்கிட்ட அடித்து கொடுத்து வச்சுருந்தேன்னா இதில் T4க்கு T3க்கு T1க்கு T2க்கு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். T4 T1 T3க்கு பதில் என்னது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, T2க்கு பதில் என்னது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த T4 T1 இதை என்ன பண்ணியாச்சு, காமனாக வெளியில் எடுத்து என்ன பண்ணிடலாம், அடிச்சு கொடுத்துடலாம். ஆர் காமா -1 வெளியில் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும், T4 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், T1 இருக்கும். இது கேன்சல் ஆகி எஃபிஷியன்சியோட ஃபார்முலா கிடச்சிடும். 1 - 1/R காமா -1ன்னு வந்துடும். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன 2-3 சம்ஸ். ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி 60% கொடுத்துருக்காங்க, காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும். எஃபிஷியன்சி என்னது 60%. அப்போ 60/100 போட்டிங்கன்னா என்னது 0.6ன்னு வரும். 1/6 காமாவோட வேல்யூ என்னது 1.4 - 1. இதை கழிச்சிங்கன்னா என்னது 0.4ன்னு வரும். ஓகே, 0.4ன்னு வருதா. இப்போ இந்த 0.6 கிட்ட கொண்டு வந்தால் மைனஸ், இது இந்த டேர்ம் முன்னாடி மைனஸ் இருக்குது, அங்கிட்டு போனால் ப்ளஸ்ஸு. ஓகே, இதை கழிச்சிங்கன்னா என்னது 0.4. ஓகே, இதை எங்கே கொண்டு வந்துருங்க, 1/0.4 என்னது 0.25. ஓகே, 1/0.4 என்னது 0.25. 1/0.25 என்னது 2.5. இதுக்கு அடுத்து நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன். 1/R⁴ 0.4 0.4. ஓகே, 1/0.4 R⁴ என்னது 0.4. இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணால் என்னது 2.5ன்னு வருதா. இதை சால்வ் பண்ணால் என்ன வருது 1/2.5 சீக்வல் என்னது R⁴ 0.4. இப்போ ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா 2.5 பவரில் என்னது இந்த டேம் தலைகளை வரும் 1 என்னது 0.4. அப்போ 2.5 பவர் என்னது இதை இந்த வேல்யூ கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், பவர் வேல்யூ வரும் ஈக்குவல் டு ஆர். இதுதான் ஆரோட வேல்யூ. ஓகே, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இதுதான். ஓகே, ஆரோட வேல்யூ இப்படி தான் என்ன பண்ணிப்பாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க, கிளியரன்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, சொப்ட் வால்யூம்னா சஸ்பெக்ட் வால்யூம்னா சொப்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் டெம்பரேச்சர் அட் த பிகினிங் P1 1.15 பார், ப்ரெஷர்னா பாரு, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ப்ரெஷர். இந்த தான் முக்கியம். நான் சொன்னேன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர்னு வார்த்தை இந்த மாதிரி அன்னோன் டேட்டாவை அந்த மாதிரி க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது என்னது P3 அப்படிங்கிறது தெரியணும். என்ன கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நியூமரிக் சிம்பிள்ஸாக மாற்ற தெரியணும். BC BS ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, T1 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ப்ரெஷர். நான் அந்த கிராஃப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது என்னது P1 இருக்குது, அடுத்தது என்னது 2 மாதிரி, இங்கேருந்து இது ஸ்ட்ரைட்டாக போய் 3 வருது. அப்போ இதுதான் என்னது மேக்ஸிமம் ப்ரெஷர். ஏன்னா இடதுக்கு பக்கம் என்ன இருக்குது, P இருக்குது, ஒய்ஆக்சிஸில் என்ன இருக்குது, சரி ஒய்ஆக்சிஸில் என்ன இருக்குது, P இருக்குது, எக்ஸ்ஆக்சிஸில் வால்யூம் இருக்குது. ஓகே, இது 4 இது 1 புரிஞ்சுக்கிட முடியுதா. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நோட்டேஷனாக மாற்றணும்னு சொல்லிங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ, இது டெம்பரேச்சரு, இது என்னது மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. நம்ம வந்து ரிவர்ஸ் மெத்தடாலஜி தான் என்ன பண்ணணும். ரிவர்ஸ் மெத்தடாலஜினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ஃபார்முலாவை எழுதிடணும். ஃபார்முலாவை எழுதிடுவேன். ஃபஸ்ட்டு என்னது எஃபிஷியன்சி ஃபார்முலாவை எழுதுவேன், அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஃபார்முலாவை எழுதுவேன். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சது எஃபிஷியன்சி இதில் கண்டுபிடிக்கவே இல்லையா, மீன் எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஏதோ டவுட் இருக்குது மக்களே, சாரி. ஓகே, எஃபிஷியன்சி ஃபார்முலா போட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு மீன் எஃபெக்டிவ்னா இதை எழுதிக்கோங்க. இப்போ இதை எழுதிட்டு இந்த டேட்டாலாம் எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். ஆர் தேவையா, அப்போது ஆர் எழுதணும். ஃபஸ்ட்டு ஆர் என்ன தேவை, V1/V2. ஏன்னா எனக்கு இருக்கிற டேட்டா என்னெல்லாம் இருக்குது, P1 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது. ஓகே, இதில் எனக்கு P4 தெரியாது. ஓகே, அடுத்து எனக்கு T1 மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்னெல்லாம் தெரியாது, T2 தெரியாது, T3 தெரியாது, T4 என்னது தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ எனக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலாலையும் சரி, இந்த ஃபார்முலாலையும் தெரியும். எனக்கு ரிவர்ஸ் மெத்தடாலஜி நான் சொல்கிறேன். ரிவர்ஸ் மெத்தடாலஜி தெரியாது. இல்லை நம்ம வேறு புக்கில் கூட நம்ம காமிச்சோம். ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். இதை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வரப்போகிற சமூகம் இதே மாதிரி மெத்தடாலஜி தான். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
நிமிஷம்ப்பா, நான் அந்த பிடிஎஃப் இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இதாக இருக்குது, இந்த மாதிரி தான்ப்பா சம்ம இருக்கும். ஓகே, இது அந்த இதில் வந்து டேரெக்டாக வந்து க்ளூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, P1 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது. ஓகே, சிவியோட வேல்யூ இருக்குது, ஆரோட வேல்யூ இருக்குது. இது எல்லாமே ரீட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ஸு அண்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஓட்டோ சைக்கிள்னு கொஷின்லேயே கொடுத்தாச்சுனால பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லை கான்ஸ்டன்ட் வால்யூம்னா நம்மளோட கிராஃபில் எது கான்ஸ்டண்ட்டாக வருதுன்னு பார்க்கணும். ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன். அடுத்து என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் இது ஓட்டோ சைக்கிள் நமக்கு தெரியணும். இப்போ இது எல்லாமே இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி ஃபார்முலா எழுதணும், ரிவர்ஸ் மெத்தடாலஜி, R பவர் காமா மைனஸ் 1. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்ரெஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோ R இஸ் ஈக்குவல் டு V1 பை என்னது V2. இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து அந்த கொடுத்துருக்கதை கண்டுபிடிக்க வேண்டியது நொட்டேஷனுக்கு மாற்றணும். அடுத்து PM. ஓகே, இது ஒரு பெரிய டெரிவேஷன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட் எடுத்து எழுதியிருப்பாங்க. ஓகே, இதை எழுதிட்டு இப்போ R கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, V1 V2 தேவை. ஓகே, அப்போ V1 எனக்கு எதில் இருக்கா இல்லை, ஆனால் கண்டுபிடிக்கலாம். என்ன ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம், அந்த PVT ரிலேஷன் வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. 2 ப்ரெஷருக்கும் VA ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நான் எழுதுவேன். ஓகே, இது எதில் இருக்குது, 1 to 2. ஏன்னா 2 to 1 தானே அந்த ப்ராசஸ்ஸு. அதான் 1 to 2ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நொட்டேஷனை பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இதுதான் என்னது, ஆரோட வேல்யூ. இப்போ எனக்கு இந்த காமா அங்கிட்டு போகும்போது என்ன 1 பை காமான்னு மாறிடும். அதாவது P2 பை P1 ஈக்குவல் டு R பவர் என்னது காமா. இது இந்த காமா இங்கே வரும்போது P2 பை P1 பவர் என்னது 1 பை காமா. தெளிவாக அந்த சம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 2 சைக்கிள் 3 சைக்கிளுக்கு இதே மாடல் தான். P2ஓட இடத்துல போட்டாச்சு, இதோட இடத்துல போட்டாச்சு. இதை அடிச்சு கொடுத்து அதுக்கு பவரில் கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு எஃபிஷியன்சிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்துக்கணும். ஓகே, இன்னொரு வார்த்தை ஏதோ கேட்டிருக்காங்களோ, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அன்டில் த டெம்பரேச்சர் ரைசஸ். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், T2 பை T1. எதுக்கும் என்ன ஒரு டெம்பரேச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. T2 கம்ப்ரெஷனோட எண்டில் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு கேட்காங்க. அப்போ கம்ப்ரெஷனோட எண்டு இங்கே கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கி, இது என்னது கம்ப்ரெஷன் 2. அப்போ இது E1 கொடுத்துட்டாங்க. இப்போ T2ஓட பெட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ T2வையும் VA ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், V1 பை V2 Rங்கிறது தெரியும். அப்போ T2 கேட்டிருக்காங்க, இதே என்ன பண்ணிக்க மல்டிப்ளை பண்ணிங்க. T2 ஈக்குவல் டு R காமா மைனஸ் 1 இன்ட்டு என்னது T1. இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும், இதுக்கான வேல்யூ 1.4 மைனஸ் 1. இந்த T1ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க, அதை கெல்வினுக்கு மாற்றிக்கணும். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, 17 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாங்க. 273 ப்ளஸ் 273 என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இது போட்டாச்சு, எனக்கு எஃபிஷியன்சி கிடச்சிட்டு. இப்போ அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். அதான் நான் சொன்னேன், ரிவர்ஸ் மெத்தடாலஜியில் இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதிட்டு, இப்போ T2 கேட்டிருக்காங்களா, அப்போ T2க்கும் இதே ரிலேட் பண்ணுற ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடணும். இந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதை அப்ளை பண்ணணும். P1 எனக்கு இருக்குது, R எனக்கு இருக்குது, K இல்லை. அப்போ K கண்டுபிடிக்கிறது என்னது, P3 P2. P3ங்கிறது மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க, P2 எனக்கு தெரியும், Kயோட வெளியே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இப்படியே தான் என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவை ரிவர்ஸில் அப்ரோச் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது ஓட்டோ சைக்கிளுக்கு. அடுத்து டீசல் டூயல் அடுத்த ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து வச்சுருக்கேன், 5 யூனிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் கமெண்ட்டில் இந்த சம் புரியலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். சம் புரிஞ்சுதா அப்படிங்கிறீங்க கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள்.